Hello, welcome to our 4th standard mathematics online class. In this class, we are also continuing about our self practice sum. Today, let us learn about the fourth one. The fourth one is write all the factors. So, அதாவது என்னென்னா கீழே ஒரு 4 sums இருக்குது அந்த 4 நம்பர்ஸ்க்கு என்னென்னா ஃபேக்டர்ஸ் என்னென்னு செக் பண்ணு ஓகேவா ஸோ இன் ஒன்ஸ் again I have to repeat that. What's a factor? Factor is nothing but factor is a number. Factor is a number. That number is divisible by another number evenly. One number 84 ங்குது ஸோ ஒன்னுங்கிறது நம்ம நம்பர் இந்த ஒன்னுங்கிற நம்பர் 84 என்ன செய்யணும் அப்படின்னா ஈவெண்ட்டாக டிவைட் பண்ணணும் ரிமைண்டர் என்ன வரும் 0 வந்துச்சு அப்படின்னா அந்த ஒன்னுங்கிறது இதோட ஃபேக்டர் 84ஓட ஃபேக்டர் இதுதான் வந்து எதோட டெஃபினிஷன் ஃபேக்டரோட டெஃபினிஷன் சப்போஸ் இப்போ நான் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லையா ஸோ இப்போ இந்த 1ம் 84ம் வந்து எதோட ஃபேக்டர்னா 84ஓட ஃபேக்டர் ஓகே ஸோ ஃபேக்டர்ன்றது ஒன்றும் ஒரு நம்பர் தான் அந்த நம்பர் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இப்போ பாருங்கள் ஸோ நான் ஒன்றால் டிவைட் பண்ணுறேன் அதுக்கு ரெண்டு மெத்தட் ஒன்று டிவிஷன் மெத்தட் அனதர் ஒன் இஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நான் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வந்து 0 ரிமைண்டர் will be 0 வந்ததுன்னா அந்த நம்பர் வந்து என்னன்னா ஃபேக்டர் ஓகே அது சேம் டைம் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நான் எந்த ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேனோ ஸோ இப்போ 84 எனக்கு வேணும்னா அந்த ரெண்டு நம்பர் எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணுறோம் எனக்கு என்ன ஒரு சேம் ஆன்சர் வரும் சேம் ஆன்சர் வந்தால் அந்த ரெண்டு நம்பர் வந்து வருவோம் ஃபேக்டர் ஓகே ஓகே எஸ் டுடே லெட் அஸ் டூ தி சம் 84 இப்போ நான் 84க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 84ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ லிசன் ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு செக் வெதர் நான் ஒன்றாவது டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும் லிசன் நான் ரெண்டு மெத்தட் எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணேன்னா ஒன்றா டிவைட் பண்ண போகிறேன் எந்த நம்பரையும் ஒன்றா டிவைட் பண்ணால் அது என்ன நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் சேம் நம்பர் தான் வரும் ஸோ 84 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 84 கண்டிப்பாக ரிமைண்டர் தான் இருக்கும் 0 நெக்ஸ்ட் ஐ ஹேவ் டு டேக் நான் ஃபஸ்ட் என்ன ஒன்றா டிவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் 2 ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணேன் ஸோ நான் 84 2 ஆல் டிவைட் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு டேக் நம்பர் 8 நம்பர் 8ல் 2 how many times இருக்குன்னு செக் பண்ணுங்கள் how many times 4 times ஏன்னா 4 2s are 8 4 2s are 8 8லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னன்னா 0 நெக்ஸ்ட் ஐ ஹேவ் டு டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 4 இப்போ 4ல் 2 how many times இருக்குன்னு செக் பண்ணுங்கள் 2 times 2 2s are 4 4லேருந்து 4 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 0 okay so 2 is a factor of 84 2 வந்து எதோட ஃபேக்டர்னா 84ஓட ஃபேக்டர் okay and the next one is 83 ஃபேக்டரா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3 ஸோ 84ல 8ல 3 how many time 2 times ஏன்னா 2 3s are 6 ஸோ நான் 8லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 2 next I have to down the next number is 4 okay so how many 3 is also there in 24 how many time 8 times ஏன்னா 8 3s are 24 so நான் 24லேருந்து 24 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 0 okay so next I have to take the next number is 4 so 84 divided by 4 84 4 ஆல டிவைட் பண்ணேன் so 8ல 4 2 times and 2 4s are 8 8லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் 0 next I have to down the next number 4 how many times 4 1 time so 1 4 is 4 next I have to subtract 4 minus 4 equal to 0 next 5 வந்து வரதுன்னா நமக்கு எப்பவுமே 5 வந்து ஃபேக்டரா இருக்கணும் அப்படினா 1 டிஜிட் பிளேஸ்ல என்ன இருக்கும் 0 or 5 இருக்கும் so இங்க 1 digit placeல 4 இருக்கு so 5 is not a factor of 84 next I have to take the next number 6 so 6 வந்து பாருங்க 84 6 ஆல டிவைட் பண்றேன் 6 how many times 1 time 1 6 is 6 8ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் என்ன 2 next I have to down the next number 4 okay so next how many times 6 is also there in 24 how many times 4 6 are 24 4 6 are 24 24 minus 24 equal to 0 okay so next I have to take the next number 7 84 7 ஆல டிவைட் பண்ணு okay so 8 ல 7 1 time 1 7 is 7 8 ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் 1 next I have to down the next number 4 for 14 ல 7 how many times 2 times since 2 7s are 14 so 2 7s are 14 14 ல இருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் 0 next 8 another 84 ஆல டிவைட் ஆகுது since first number 8 second number 4 okay so 8 is not a factor of 84 9 is not a factor 9 table 84 வருது ஓகேவா 8 9s are 72 வரும்
9 9s are 81. So 84 எங்க வருது 9 டேபிள்ல வருது 10 டேபிள் வராது 11 டேபிள் வராது ஏன்னா 8 11s are 88 வரும். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது 84 இருக்குது. ஸோ 11 டேபிள் வராது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 12 12 டேபிள் 7 12s are 84. 7 12s are 84. 7 12s are 84. Just you have to subtract. Remainder will be 0. Okay. So listen children. The 7 12s are 84. 12 sevens are 84. So number எங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிடும். ஸோ எங்கே வந்து சேம் நம்பர் வருதோ அதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க எல்லா நம்பரும் மல்டிபிகேஷன் மெத்தடில் பாரு. 184 is 84. 242s are 84. 328 are 84. 421 84. 614s are 84. 7 12s are 84. 12 sevens are 84. So again repeat ஆகும். So again repeat ஆகும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நெக்ஸ்ட் டிவிஷன் யூஸ் பண்ணி திருப்பி டிவைட் பண்ணி நெக்ஸ்ட் நம்பர் போட வேண்டாம். இங்கே என்னன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் என்ன இருக்கும் இப்போ பாரு, அப்படியே தான் சேஞ்ச் ஆகிடும். 7 12s இருக்குது. இங்கே என்ன இருக்குது 12 into 7. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் 14 into 6. ஓகேவா? 13 வராது, 14 தான் நெக்ஸ்ட் நம்பர் வரும். 14 into 6 அது ப்ரீவியஸில் என்ன இருக்கும் 4. ஸோ 21 into 4. 21 4 மல்டிப்ளை பண்ணா என்ன 84. நெக்ஸ்ட் 28 into 3. நெக்ஸ்ட் 42 into 2. நெக்ஸ்ட் நம்பர் 84 into 1. ஓகே, எந்த சேம் நம்பர் வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 6 7 12 14 21 28 42 and 84 are factors of 84. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நமக்கு என்ன வரும் ஃபேக்டர்ஸ் தான். ஏன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும், இங்கே நம்பர் எல்லாம் எப்படி இருக்கும் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே என்னதாமா சேம் நம்பர் தான். இந்த ரெண்டு நம்பர் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது சேம் ஆன்சர் 84 தான் வருது. ஓகேவா? ஸோ 1 2 3 4 6 7 12 14 21 28 and 42. 84 is a factor of 84. So 1 is the smallest factor, 84 is the largest factor. See sum. The C1 is, let us do the next sum. 56. Okay. So next you have to write the factors of 56. Factors of 56. So first you have to divide 1. So 1 ஆல divide பண்றேன். 56 1 ஆல divide பண்ணா என்ன வருமா சேம் நம்பர் தான் வரும். Okay. (56) divided by 1 is equal to 56. Next you have to divide 56 by 2. 56 and 7 2 ஆல divide பண்ணுறேன். So 2 ஆல divide ஆகும். ஏன்னா 2 6 இருக்கும் each placeல. So first you have to check whether 5 ல 2 how many times? How many times? 2 times. And 2 2s are 4, 3 2s are 6. 6 is the biggest time. So 2 2s are 4. 2 into multiply பண்ண ஆன்சர் என்ன 4. 5 into 4 subtract பண்ண ஆன்சர் என்ன 1. Next you have to down the next number. The next number is 6. Now 6 down பண்றேன். 8 2s are 16. 18 2 multiply பண்ண ஆன்சர் என்னமா 16. You have to subtract 0. So remainder is 0 வந்ததுல 2 is a factor of 56. 2 is a factor of 56. Next you have to divide 3. 3 ஆல divide ஆகுதுன்னு check பண்ணு. So 56 divided by 2. Okay. 3 3 is not a factor of 56. Okay. So next you have to take the next number 4. So 4 எடுத்துக்கோங்க. 5 ல 4 how many times? 1 time. 1 4 is 4. Next subtract பண்ணுங்க. 5 ல 4 subtract பண்ண answer என்ன 1. Next you have to down the next number. What's the next number? 16. How many times 4? 4 times. 4 4s are 16. So 4 and 4 multiply பண்ண answer என்ன 16. Next you have to subtract. We can get the answer 0. Okay. And the next one is 5 table வராது, 6 table வராது. Next one என்னமா 7 table. Okay. ஏன்னா 5 இங்கிறது இந்த 6 விட smallest number. ஓகேவா? அப்போ அதில் என்ன இருக்காது 6 வராது. அப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்பர் சேர்த்து பாரு 56. 6 table சொல்லி பாருங்க. 6 6 36. 7 6 42 வரும். 8 6 48. 9 8 54. 10 6 60 வரும். Right? So 6 table வராது. Next one is 7 table. 7 table 8 7s are 56. Okay, 0. So
So 7 is a factor of 56. Next 8 table, 7 8s are 56, remainder will be 0. So next the same number but just interchange. They by same number just you can stop. Next you can use multiplication method. So 1856 multiply பண்ணா answer என்னமா 56. அதே 2 in 2080 multiply பண்ணுங்க என்ன answer வரும் 56. 4 in 14 multiply பண்ணா answer என்ன 56. 7 in 80 multiply பண்ணா answer 56. 8 in 7 multiply பண்ணா answer என்ன 56. So next number என்ன change ஆயிடும். அப்ப இந்த மாதிரி changes number வரும்போது நீங்க என்ன செய்வீங்க அப்புறம் இதுக்கு 9 table 10 table 11 table ஒவ்வொரு டேபிளா சேஞ்ச் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். next you have to just stop. இதோட stop பண்ணிட்டு இது previously என்ன நம்பர் இருக்கு பாருங்க 7 into 8 அது அப்படியே சேஞ்ச் ஆகுது 8 into 7. அடுத்து என்ன 14 into 4 14 into 4 14 into 4 multiply பண்ணா ஆன்சர் என்னமா 56. next one 28 into 2 28 into 2 56. next number 56 into 1. So 56 into 1 equal to 56. நீங்கள் என்ன செய்யலாம் ஒவ்வொரு நம்பராக போட்டு சேஞ்ச் பண்ணி டிவைட் பண்ணி ஃபேக்டராக இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணதை விட இது ஈஸியஸ்ட் மெத்தட் 7 80 மல்டிப்ளை பண்ணால் 56 அட் த சேம் டைம் 8 into 7 சேம் நம்பர் தான் பட் பிளேஸ் தான் சேஞ்ச் ஆகிடும். அப்போ இதே மாதிரி அகெயின் ரிப்பீட் ஆகும்போது இந்த நம்பர் தான் என்ன செய்யும் அகெயின் ரிப்பீட் ஆகும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரீவியஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே நெக்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஓகே so 1 2 4 7 8 14 28 56 are the factors of 56. okay na 1 2 4 7 8 14 28 56 are the factors of 56. so next write the answer 1 2 4 7 8 14 and 28 56 are the factors of of 56. Number D. Next I have to take the next number 108. So 108. Next you have to find the factors of 108. 108 க்கு factors என்னன்னு find out பண்ணனும். okay so first you can divide 1 1ஆல divide பண்ணும்போது என்ன வருமா சேம் ஆன்சர் தான் வரும். so 108 divided by 1 equal to 108. next you have to take the next number 2 108 2 வந்து ஃபேக்டரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணனும் டிவைட் பண்ண போறோம். so பாரு first 1 இருக்கு. so 1 ங்கிறது 2 ஓட smallest number. so நான் என்ன செய்றேன் அப்படினா next number ஆட் பண்ணிக்கிறேன் 10 எடுக்கிறேன். so 10 ல 2 how many times 5 times 5 2s are 10 10 and 10 is subtract பண்ணா answer என்ன 0. next you have to down the next number. what's the next number 8. so 8 and 2 how many times 4 times 4 2s are 8 8 and 8 is subtract பண்ணா answer என்ன 0. okay so 2 is a factor of 108. next one is 3 3 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணனும். இப்போ 10 ல 3 how many times 3 times. now 3 3s are 9 4 3s are 12. so 3 3s are 9 10. next you have to subtract 0 ல இருந்து 9 subtract பண்ண முடியாதுன்னா ஜாயின் பண்ணிடு. 10 ல இருந்து 9 subtract பண்ண ஆன்சர் என்னமா 1. next you can down the next number 8. இப்போ 18 ல 3 how many times 6 3s are 18. so 6 3s are 18 18 ல இருந்து 18 subtract பண்ண ஆன்சர் என்னமா 0. next you have to take the next number 4 வந்து ஃபேக்டரா இல்லையான்னு செக் பண்ணனும். ஓகேவா so 108 4 ஆல டிவைட் பண்ணுங்க. so 10 1 is the smallest number second number you can take the second number 0 10 minus 11 ரெண்டு நம்பர் சேர்த்து ரெண்டு டிஜிட் சேர்த்து எடுத்துக்கிறேன். so 10 the 4 how many 10 2 4s are 8 3 4s are 12. so 2 4s are 8 10 and 8 subtract பண்ண ஆன்சர் என்ன 2. next you can down the next number 8. okay but 28 the 4 how many times 7 times. so 7 4s are 28 28 and 28 subtract பண்ண ஆன்சர் என்ன 0. next one is 5 is not a factor of 108. 5 வந்து என்ன factor வராது. next one 6 is a factor of 108 ஐ check பண்ணனும். so first you have to take the first two digit number 10. but 10 is 6 how many times 1 time 1 6 is 6. so 10 ல இருந்து 6 subtract பண்ண ஆன்சர் என்ன 4. next you can down the next number 8. so 48 ல 6 how many times
divided by 6. So 108 6 will divide and check பண்ணுங்க. So I have to take 10 for 2 digit number. ஏன்னா 1 ங்கிறது என்னமோ smallest number. So நான் என்ன பண்ணேன்னா first 2 digit number எடுத்து first 2 digit number 10. For 10 is 6 how many times? 1 times. So 1 6 is 6. So 10 and 6 subtract பண்ணா answer என்ன 4. Next you have to down the next number 8. 848. Next you have to check how many times 6 is also there in 48. 8 6 are 48. So 8 6 are 48. 48 and 48 subtract பண்ணா answer என்ன 0. So 6 is a factor of 108. And the next one is 7. 7 table varadena 177 varumbodhu 38 varum. So 38 varumbodhu 7 is not divided. Okay. Next one is 8. 8 table varadu. Next one is 9. For 9 table, first you have to take first 2 digit number. For 10 and 9, how many times? 1 times. So 1 9 is 9. 10 and 9 subtract பண்ண answer is 1. Next you have to down the next number 8. So 18 and 9 how many times? 2 times. 2 9s are 18. So 2 9s are 18. You can subtract 18 minus 18 equal to 0. Next one is 10. 10 is not a factor of 108. In 108, 10 varna 1 digit place lo 0 irukonu, otherwise sorry 0 varum, but inga enna irukku 1 irukku. Okay, so 10 is not a factor. So 11 is not a factor. So next you have to take the next number 12. 12 is a factor of 108. If I check pannunga. So 12 9 12s are 108. 9 12s are 108. Next you have to subtract these two numbers. I get 0. Okay, so 12 is a factor of 108. 12 is a factor of 108. So listen, this number change வரும்போது நீங்க இதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு next you have to use multiplication method use பண்ணுங்க. So 1 into 108 equal to 108. Next 2 into 54 equal to 108. 3 into 36 108. 4 into 27 108. 6 into 18 108. And 9 into 12 equal to 108. 12 into 9 equal to 108. The place will be changed. 9 into 12, 12 into 9. So in the way Bible just you have to stop. Otherwise, divide check panna vendam. Previous place la enna number irukko adha interchange mattum pannum. Okay. So 12 into 9. Next you have to write 18 into 6. And next 27 into 4. 36 into 3. 54 into 2. 108 into 1. So in the place varumbodhu the again the same number repeat agudho, same number repeat agudha adoda stop pannite next number neenga divide panna vendam, direct answer eludina. Idhukku previous la enna number varum just you have to interchange. Rendu number interchange panni answer eludum. Okay, so 1 2 3 4 6 9 12 18 27 36 54 and 108 is a factor of 108. Okay, so the smallest factor 1 and the largest factor equal to 108. Let's say whether the following are true or false. So following sums on the true or illaya false and check pannu. Okay, so the first one A1 is 5 is a factor of 15. 5 ங்கிறது 15 ஓட ஃபேக்டரா இல்லையான்னு செக் பண்ணோம். ஓகே, ஸோ 15 ஓட ஃபேக்டரா இல்லையான்னு செக் பண்ண கிடைச்சுமா ஜஸ்ட் யூ ஹேவ் டு டிவைட் 15 by 5. ஸோ நான் 15 எதால டிவைட் பண்ணேன், 5 ஆல டிவைட் பண்ணி பார்க்குறேன். 5 ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், ரிமைண்டர் will be 0 வரணும். இது எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணணும். ஸோ பாருங்க லிசன். ஸோ 15 நான் 15 என்ன செய்றேன், 5 ஆல டிவைட் பண்ணேன். 3 5s are 15. 3 5s are 15. So the exact divide ஆகுது. Next the remainder will be 0. So 5 is a factor of 15. 5 is a factor of 15. So the answer true. The second one, 0 is a factor of 4. 0 is a factor of 4. Since 0 ங்கிறது எதுக்குமே ஃபேக்டர் கிடையாது, so the answer is false. The answer is false. ஏன்னா smallest number என்னமோ 1. So 1 is a smallest factor of 4. 1 ங்கிறது மட்டும்தான் ஃபேக்டரா வரும். 0 நம்ம எடுத்தோம் அப்படின்னா 0 எந்த நம்பரால டிவைட் பண்ணாலும் we can get the answer is always 0. Okay, so 0 is not a factor of 4. So the answer is false. So and the third one is 6 is a factor of 45. 6 is a factor of 45.
6ன்றது 45 ஓட ஃபேக்டரா இல்லையான்னு செக் பண்ணனும். ஸோ லிசன், அதுக்கு என்ன பண்ணணும், 45 6ஆல டிவைட் பண்ணணும். இதை நம்ம என்னன்னா சேம் மெத்தட்லேயே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். பாரு, எப்போதுமே 1 டிஜிட் பிளேஸில் 5 0 வந்ததுன்னா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும், 5ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும், அதர்வைஸ் 3ஆல டிவைட் ஆகும். ஓகே, எப்போதுமே 2 டிஜிட் நம்பர் வந்து அது என்ன ஆகாது, சாரி மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருந்ததுன்னா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகாதுமா 45, அதாவது 1 டிஜிட் பிளேஸில் 5 இருந்தால் அதில் டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ லிசன், நான் 6ஆல டிவைட் பண்ணுறேன். 7 say the 6 table, 5 6 are 30, 6 6 are 36, 7 6 are 42, 8 6 are 48. So just you can stop. 7 6 are 42. Final 2 subtract பண்ண answer என்ன 3. So remainder ல 0 வரணும். Exact divide ஆகி remainder ல என்ன ஒரு 0 வந்தாதான் the number is also factor of 45. But இங்க என்ன இருக்கு, remainder ல 3 இருக்கு. So 6 is not a factor of 45. 6 is not a factor of 6 is not a factor of 45. So answer is false. So next one, the another one is D. Every number is a factor of itself. எல்லா நம்பருமே அந்த நம்பருக்கு ஃபேக்டரா வருமா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வந்து 56 is a factor of 56. எந்த நம்பருமே அதே நம்பருக்கு என்ன இருக்கும், ஃபேக்டரா இருக்கும். So you can take any number, you can get the answer, same answer. Okay, so the answer is 2. இப்போ நீங்கள் ஒன்று எடுத்தாலும் ஒன்றும் அதுக்கு என்னதான் இருக்கும், ஃபேக்டராக இருக்கும். You can take 100. 100 is also a factor of 100. Okay, any number நீங்கள் choose பண்ணாலும் அதே நம்பர் அதுக்கு என்னதான் இருக்கும், ஃபேக்டராக இருக்கும். Okay, so the answer is 2. Self practice 6A, all of you do the fourth one, the first sum. Page number 78. Page number 78 la fourth one, the first sum. First sum is 45. Find, just you can find the factors of 45. 45 oda factors and find out panna podum. Okay.